Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே புதிய நூலகம் அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொழிச்சலூர் பகுதியில் உள்ள நூலகத்தில் ஜன்னல் சீலிங் பகுதி சிதிலமடைந்து உள்ளதாகவும், கட்டிடத்தில் மழைநீர் கசிவதால் புத்தகங்கள் நனைந்து வீணாகுவதாகவும், நவீன நூலகம் கட்டித்தர பல்வேறு நூலகத்துறை இயக்குநர்களை சந்தித்து கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மாணவர்களை தலை சிறந்த நபராக உருவாக்கும் நூலகங்களை மேம்படுத்தாமல் எழுதாத பேனாவிற்கு சிலை வைக்க விடியாத திமுக அரசு 81 கோடி ரூபாய் செலவு செய்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இங்க ஒரே ஒரு நூலகம் தான் இருக்கு. அது நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. எல்லாம் ஓய்வு பெற்றவர்கள், படிக்கிற மாணவர்கள், குடும்ப தலைவர், தலைவி எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஆனா கட்டடம் மழை காலத்துல பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு. உள்ளார வரவும் முடியல. கட்டடம் ஒழுகுது, சாரல் அடிக்குது, மேல சீலிங் பெயர்ந்து விழாற மாதிரி இருக்கு. இது ரொம்ப காலமா கட்டணும்னு முயற்சி பண்றாங்க, ஆனா நடக்கல. இது கூடுமான சீக்கிரமா செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். விருதுநகர் மாவட்டம் மேலக்கோடாங்கிப்பட்டி பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மயானத்திற்கு செல்வதற்கு முறையான பாதை இல்லாமலும், சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக கூறப்படுகிறது. நிர்வாக தன்னற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளிடம் இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதில் எங்களுக்கு மயான வசதி, சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு எந்த வசதியும் இல்லை. அது குறிப்பாக மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா பாடியை கொண்டு போகும்போது தடுமாறி கீழே விழுந்து மறுபடியும் எடுத்து கட்டி போகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பராமரிப்பு வசதியும் இல்லை. மழை கால நேரத்தில் ரொம்ப சிரமப்பட்டு போகுது. தண்ணி இடுப்பளவு தண்ணியில் நாங்கள் அந்த பாடியை கொண்டு போக வேண்டியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் தெருவெல்லாம் தோண்டி ஜேசிபி வச்சு தோண்டி போட்டாங்க. அதுக்கு சாலை சீரமைப்பு பண்ணலை, ரோடு போடலை. சென்னை ஆவடியை அடுத்த திருமுல்லை வாயிலில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் விபத்துகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சத்தியமூர்த்தி நகர் காவலர் குடியிருப்பு பகுதியில் சாலை குண்டும் குழியுமாக மாறி போக்குவரத்துக்கு லாய்க்கற்றதாக உள்ளதாகவும், இதில் பயணித்து விபத்தில் சிக்கிய காவலருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் காவலர் குடியிருப்பு மூலம் 1 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்படும் நிலையில் விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறையினர் வசிக்கும் பகுதிகளிலும் சாலைகள் சேதமடைந்திருப்பது ஸ்டாலின் அரசின் திறனின்மையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் நெடார் ஆலங்குடி கிராமத்தில் முறையான சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மயான கொட்டகைக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாலும், மின்விளக்கு வசதி இல்லாததாலும் அச்சாலையை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்காக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாதநட வசதியும் இல்லை. ஒரு தார் ரோடு நாங்களும் பல தடவையும் மனு கொடுத்து இதுவரையிலையும் எந்த அதிகாரியும் ஒரு ஸ்டெப் எடுக்கலை. மறுபடியும் இப்போட ஒரு வாரத்துக்கு பின்னாடி போய் இப்போ இருக்கிற கலெக்டர்கிட்ட நாங்களும் போய் மனு கொடுத்தோம். நாங்கள் ஆவணம் செய்கிறோம், அதை தான் சொல்கிறாங்களா ஒழிஞ்சு, நாங்கள் ஒரு பாடி செத்து போனால் மணிக்கு தான் தூக்குனா நாங்கள் வர்றதே கஷ்டமாக இருக்குது. இந்த சுடுகாட்டுக்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் சுடுகாட்டுக்கு வர்றதே கஷ்டமாக இருக்குது. பாக் ஜலசந்தி கடல் பகுதிக்குள் நுழையும் நாகை, காரைக்கால் பகுதி விசைப்படகுகளை தேதி குறிப்பிடாமல் சிறைப்பிடிக்கப் போவதாக தங்கச்சி மடத்தில் நடைபெற்ற அனைத்து விசைப்படகு உரிமையாளர்கள் சங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாகை, காரைக்கால் பகுதி விசைப்படகுகள் பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் தங்கி மீன்பிடிப்பதால் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விடியாத அரசின் மீன்வளத்துறையிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டினர். படகுகள், விசைப்படகு, நாட்டுப்படகுகள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படுறது காரணமே காரைக்கால் விசைப்படகு, நாகப்பட்டினம் விசைப்படகு தான். ஆகையினால இதுல அரசாங்கம் ரொம்ப 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 கவனக்குறைவா இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் நடக்குது. கடல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்க தயாரா இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் தேதி குறிப்பிடாமல் நாகப்பட்டினம், காரைக்கால் படகுகளை எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே கடல்ல இறங்கி அந்த படகுகளை பிடிச்சிட்டு வருவோம் சொல்றது இதன் மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டை அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மாணவ மாணவிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். கண்ணுக்குடிப்பட்டி கிராமத்தில் உரிய அடிப்படை வசதிகள் இன்றி செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும், விஷப்பூச்சிகளால் மாணவ மாணவிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத மாடல் அரசு பள்ளிகளை மேம்படுத்தாமல் வெறும் விளம்பர நாடகம் மட்டுமே நடத்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இருக்குது. இப்போ இந்த பள்ளியை பார்த்தா பாம்படைஞ்ச காலம் மாதிரி இருக்குது. இந்த பள்ளி நிலமை சுற்றி வர வேலி கருவை
எங்கும் குளம் போல் தண்ணி, வர வழி இல்லை. பாதையை வந்து மேல் அதிகாரி யார் வேணுமோ வந்து பாருங்கள், அந்த ரோட்டில் புள்ளைய குட்டி எப்படி வரணும்னு வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் இதை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு சென்ட்ரிங் கட்டடமோ சுற்றி வர தண்ணி தேங்காமல் ஒரு மேல் தளம் அமைச்சோ ஒரு ஆள் சவர் எடுத்தோ எந்த மரபட எதுவும் கிடையாது. இந்த பள்ளி கூட அவ்வளோ பழமே பாய்ஞ்சது. அப்போ காமராஜ் ஐயா தொடங்கி வச்ச பள்ளி. சென்னை மாநகரில் சேதமடைந்துள்ள சாலைகளை சீரமைக்காமல் மௌனம் காக்கும் விடியாத மாநகராட்சிக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. சுந்தரவேல்புரம், ஆரோக்கியபுரம் மற்றும் மாநகர் பகுதி சாலைகள் மழையினால் கடும் சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பிற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மக்கள் நலனில் அக்கறையற்ற மாநகராட்சி கண்டு கொள்ளவில்லை. இதனால் அவதியடைந்து வரும் வாகன ஓட்டிகள் இந்த சாலையை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே தார் சாலை அமைத்து தராததை கண்டித்து சேரும் சகதியுமான சாலையில் படுத்து உருண்டு நூதன முறையில் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீரமாச்சான்பட்டியில் அதிமுக ஆட்சியின் போது போடப்பட்ட சாலை முழுவதும் சேதமடைந்து ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. தற்போது மழை தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருப்பதால் பொதுமக்கள் சாலையை பயன்படுத்த முடியாத நிலை இருந்து வருகிறது. சாலை அமைத்து தரக்கோரி விடியாத ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரோடு இல்லாமல் குண்டும் குழியுமா தண்ணி சேருமா, மழை பெஞ்சா எங்களுக்கு வெளியில் கிராம டவுனுகளுக்கு போக முடியாமல், ஒரு குழந்தை குட்டிக்கு ஒரு ஆஸ்பத்திரி கூட போக முடியாமல் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டு வர்றோம். அதனால் இந்த கிராமத்தில் 1500 குடும்பங்கள் இருக்குது. 2 கிராமத்துலையும் சேர்ந்து 2000 ஓட்டு இருக்குது. அதனால் நாங்களும் பலமுறை சொல்லியும் யாருமே இதை என்னன்னு கூட கவனிக்கல. நாகப்பட்டினம் மாவட்டம் கோபுராஜபுரத்தில் தமிழக அரசு வீட்டுமனை பட்டா வழங்கிய பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயனாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நீர்நிலை புறம்போக்கில் வசித்த 19 பயனாளிகளுக்கு பண்டகசாலை பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. தற்போது அதில் வீடு கட்டும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் சாலை, மின்சாரம், குடிநீர் போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என கூறப்படுகிறது. சாலை வசதி இல்லாததால் கட்டுமான பொருட்களை கூட எடுத்து வருவதற்கு முடியாத நிலை உள்ளதாக தெரிவித்துள்ள பயனாளிகள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வீடுகளை கட்டி முடிக்க வேண்டும் என அதிகாரிகள் நெருக்கடி கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரிலேயே கழிவுநீர் வழிந்து சாலையில் போடும் அவலம் காணப்படுகிறது. நகராட்சி முழுவதும் பாதாள சாக்கடை கால்வாய்களை விடியாத ஸ்டாலின் அரசு நிர்வாகம் தூர்வாராததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு உள்ள பாதாள சாக்கடை கால்வாயில் இருந்து கழிவுநீர் வெளியே வழிந்து ஓடி வருகிறது. அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.